வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் வந்து பார்க்க போகிறோம். சதர்ன் ரயில்வேல வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் என்ன அப்படின்னா, டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஏசி டார்மிட்டரி டைப்பில் வந்து ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ஸுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி 2 பேர்த்துக்குமே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பெட்டுக்கு வந்து அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு ₹265 சார்ஜ் பண்ணுறாங்க. 24 மணி நேரத்துக்கு ₹600 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண முடியாது, ஆன் ஸ்பாட்டில் தான் நீங்கள் போய் புக் பண்ண முடியும். ஆன் ஸ்பாட் அப்படின்னா நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நேரில் போய் தான் புக் பண்ண முடியும். நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் காமிக்கணும். பிஎன்ஆர் நம்பரை காமிச்சு நீங்கள் வந்து அங்கே தங்கிக்கலாம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹாட் வாட்டரும் வந்து அட்டாச் பண்ண மாதிரி நீட் அண்ட் க்ளீனான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் அண்ட் இந்தியன் டைப் டாய்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி, ஃபேன், பெட் லேம்ப் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ஷீட்டும் ஒரு பிளாங்கெட்டும் வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக கட்டலோடு அட்டாச் பண்ண ஒரு ட்ராயர் வந்து கொடுத்துருவாங்க. லாக்கு கீ இருக்காது, அதனால் நீங்கள் வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். இதே மாதிரி வந்து ஜென்ஸுக்கும் சரி லேடிஸுக்கும் 2 பேர்த்துக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்பொழுது நீங்கள் அந்த சென்னையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ரிட்டையரிங் ரூம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. அதில் ஏசி டபுள் பெட்ரூம் வந்து அவைலபிள். காலை 7 மணிலேருந்து அடுத்த நாள் 7 மணி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ்க்கு ₹825 ₹825 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் பே பண்ணி அந்த ரிட்டையரிங் ரூம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா rr.irctctourism.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். அந்த வெப்சைட்குள்ளே வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணி rr.irctctourism.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ரிட்டையரிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து ரிட்டையரிங் ரூமோட டீட்டெயில்ஸ் வந்து இதிலேயே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் ரிட்டையரிங் ரூம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் பார்க்கலாம். இந்த டியூரேஷன் ஆஃப் புக்கிங் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து கேன்சலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்து இந்த ரூமை வந்து கேன்சல் பண்ணுறது, புக் பண்ண ரூம் வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது, எந்த வெப்சைட்குள்ளே போகணும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அக்காமடேஷன் அலாட் பண்ணது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க அதிலே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேஷன்ஸ்லலாம் இந்த ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தங்கியிருக்கக்கூடிய ரூமுடைய எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சர்வீஸ் சார்ஜஸும் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே இந்த வெப்பேஜுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.